அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்றவர்களை வசியம் பண்ணக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது மாந்திரீகத்தில் இந்த முறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காரிய வசியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காரிய வசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நபரால் ஏதேனும் காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்கள மயக்கி உங்களுக்கு சாதகமாக அந்த காரியத்தை முடிச்சுக்கிறதுக்கு பேர் தான் காரிய வசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காரிய வசியத்தை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நபர்கிட்ட கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். இது ஒரு நபர்கிட்ட நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த பணம் அவங்க கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பேங்க்லலாம் லோன் வாங்குவாங்க. சரிங்களா? இந்த லோன் கிடைக்காம இருக்கும், லோன் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதற்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்து ஒரு சில பேர்கள் இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், அந்த நபர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அதற்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடுத்த காசுகளை வாங்குறதுக்கும் ஏதாவது ஒரு பொருளையோ காசையோ ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தராமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த முறையை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் பொருளை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு இடத்த வாங்குறதுக்கும் ஒரு இடத்த விற்கிறதுக்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதாவது ஒரு இடம் உங்களுக்கு வேணும், அந்த நபர் அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம பக்கத்து வர வைக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். அந்த நபரை ஒத்துக்கிற வைக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த நபருக்கு இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அது போன்ற நிலையிலலாம் இந்த பிரயோக முறையை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றின விருப்பங்கிறது உருவாகி உங்கள் மேலே அந்த காதலுங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அதற்கும் இந்த முறையை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இதை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? மற்றவர்களை வசியம் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த பிரயோக முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இது போல் நிறைய வசியக்காரிகளுக்கு இந்த காரிய விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இந்த முறையை பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஆணையோ பெண்ணையோ இல்லை ஒரு நபரையோ நம்ம வசியப்படுத்தி அவங்கள நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு இந்த பூஜையை நம்ம தொடங்கலாம். இல்லை அப்படின்னா பௌர்ணமியில் இந்த பூஜையை நம்ம தொடங்கலாம். சரிங்களா? இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதாவது இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சுருங்க. அந்த வாழை இலையில் வச்சு அந்த வாழை இலையில் என்ன செய்வீங்கன்னா அப்படியே ஒரு சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதியை அப்படியே பரப்பிடுங்க. நல்லா அந்த வாழை இலையில் பரப்பிட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை, அதாவது உங்கள் பேச்சை யார் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த வாழை இலையில் எழுதிடுங்க. எழுதிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 5008 இந்த மந்திரத்தை கொடுக்கணும். கொடுத்து முடித்த பிறகு அந்த விபூதியை யார் பேர் எழுதுனீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விபூதியை பயன்படுத்த முடியும். வேறு நபரை வசியப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
வேறு நபரை நீங்கள் வசியப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், தனியாக தான் மறுபடிக்கும் வாழை இலை விரித்து தேங்காய் பழம் வச்சு அவருடைய பெயரை நம்ம எழுதணும். சரிங்களா? இதே போல் அந்த பேரை எழுதின அந்த விபூதியை என்ன செஞ்சிடணும்னா கொட்டி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள பார்க்க போகும்போது உங்களுடைய நெத்தியில் இந்த விபூதியை அணிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, உங்களுக்கு மயங்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு மயங்கி உங்களுக்கு உண்டான அந்த காரியத்தை அவங்க நடத்தி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது போல தான் இந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? இதை எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறது தப்பு கிடையாது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.